வணக்கம் நண்பர்களே, திரைக்கூத்து சேனலின் கிசுகிசு கார்னர் வார வாரம் ஒரு நடிகை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு எந்த நடிகை பார்க்க போறோம்னா நம்ம புன்னகை அரசி ஸ்னேகாவை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்னேகா ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து இன்னைக்கு வரையும் கோட் படம் வரைக்கும் அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க, எந்த மாதிரி ஜேனர்ல நடிச்சிருக்காங்க, எந்த மாதிரி கவர்ச்சி காட்டி நடிச்சிருக்காங்க, யார்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்ற விஷயத்தான் நீங்க பார்க்க போறோம். அவங்க முதல்ல நடிச்ச படம் தமிழ்ல ரிலீஸ் ஆன படம் விரும்புகிறேன். இந்த படம் ஃபர்ஸ்ட் படம் சுசி கணேசன் டைரக்ஷன்ல பண்ணாங்க, பிரசாந்துக்கு ஜோடியா. ஃபர்ஸ்ட் படத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளாமர் எல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த படங்கள்ல அவங்க நான் கவர்ச்சி காட்ட மாட்டேன், ஹோம்லியா தான் வரும்னு சொல்லிட்டு ஒரு புன்னகை அரசி எல்லாம் விஜய் அஜித் கூட எல்லாம் நிறைய படங்கள் பண்ணாங்க. பண்ணிட்டு ஒரு பீக்ல இருந்தாங்க. அப்பெல்லாம் கவர்ச்சி சீன்ஸ் எல்லாம் கிளாமர் எல்லாம் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க ஆக்சுவலா அதுக்கு அடுத்து நிறைய விளம்பர படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. விளம்பர படங்கள்ல நடிக்கும் போது விளம்பரங்கள்ல நடிச்சு ஹேட் பிலிம்ல நடிச்சு நல்லா ஃபேமஸ் ஆனாங்க, நல்ல சம்பளம் வாங்கினாங்க, ஒரு நல்ல ஒரு ரேஞ்சுக்கு வந்தாங்க. அதாவது ஏப்ரல் மாதத்தில் என்ற ஒரு படத்துல 2 பேர் கமிட் ஆகி நடிக்கிறாங்க. கருப்பயணியப்பன் டைரக்ஷன்ல பார்த்திபன் கனவுன்ற ஒரு படத்துல நடிக்கிறாங்க. 2 பேருக்கு லவ் ஆகுது. அது அவங்களுக்குள்ள என்னவோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிரிஞ்சிடறாங்க. பிரிஞ்சிட்ட உடனே ஸ்ரீகாந்த் வேற ஒரு பிசினஸ்ல இருக்கிற ஒரு லேடியை மேரேஜ் பண்ணிக்கிட்டு போயிடுறாரு. அதுவும் ஒரு பிரச்சனைக்குரிய கல்யாணமா தான் இருக்கு. இவங்க ஸ்னேகா மேரேஜ் பண்ணாமையே இருக்காங்க. இவரு ஸ்ரீகாந்த் தான் விட்டுட்டு போயிட்டாரு. விட்டுட்டு போயிட்ட உடனே இவங்க என்னடானா அப்போ கவர்ச்சி எல்லாம் காட்டல, ஹோம்லி கேரக்டர்லயே பண்ணிட்டு வராங்க. எந்த ஒரு இதுவும் இல்லை. கமல் சார் கூட வசூல்ராஜா MBBS எல்லாம் பண்ணியிருக்காங்க. முதல்ல லிப் கிஸ் பாத்தீங்கன்னா நம்ம கமல் சார் தான் ஸ்னேகாவுடைய லிப் கிஸ் அடிச்சது. பாத்தீங்கன்னா இவங்க விளம்பர படங்கள் நடிச்சுக்கிட்டு வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா அவங்க துணி கடையிலேருந்து நகை கடையிலேருந்து எல்லா கடையும் வச்சுட்டு இருக்காங்க. அந்த கடையினுடைய ஓனர் இப்ப அவர் ரீசெண்டா கூட ஒரு படம் பண்ணியிருக்காரு, ஹீரோவா, ஸ்டேட் ஹீரோவா. அந்த படம் கூட சரியா போகல. அவரு ஸ்னேகா மேல ஆசைப்பட்டுட்டாரு. ஆசைப்பட்ட உடனே அவர் ஒரு வேற ரேஞ்ச்ல இவங்க படம் அவங்க நடிக்கிறத கம்மி பண்ணிட்டாங்க. கம்மி பண்ணிட்டு அவர் கூட டிராவல் பண்றதே அதிக நாட்களா ஆகிட்டு இருந்தது. இவங்களுக்கு எப்படிறாங்கன்னா அவங்களுடைய கடை விளம்பரத்துக்காக நடிக்க போனவங்க அப்படி பழக்கமாயிட்டு ஸ்ரீகாந்த் போயிட்டாரு. இவங்கள கையில வச்சுனாங்க. அவர்கிட்ட இருந்து டைம் அவர் எனக்கு இப்ப தேவையில்ல நீன்ற மாதிரி அவர் சொன்னாரனா, அவர் கொஞ்சம் வேலையில ஒர்க்ல பிஸியா இருந்தாரனா அந்த டைம் மட்டும் படத்துல நடிப்பாங்க, படத்தை கமிட் பண்ணுவாங்க, அந்த படத்துல நடிப்பாங்க. அவர் எந்த டைம் எனி டைம் எந்த டைம் கூப்பிட்டாலும் சரி போயிடுவாங்க. படம் ஷூட் இருந்தா கூட கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரொம்ப நாளா அவர் கூட தொடர்புல இருந்தாங்க. அது ஒரு சில பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அவங்க குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வர ஆரம்பிச்சது. அவங்க அண்ணன் தம்பிங்களுக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஸ்னேகா இவர் கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்காரு. இதை பிசினஸ் அவங்க அப்பா ரொம்ப பிசினஸ் மேனுடைய அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார். இவர் ஈஸியா வந்துட்டாரு. அவங்க அப்பாவுடைய பணத்துல ஈஸியா வந்துட்டாரு. அந்த இடத்தினுடைய வேல்யூ அவருக்கு தெரியல. அப்ப ஸ்னேகா விடுறதுக்கு அவருக்கு மனசே இல்லைன்னும் போது அவர் செகண்ட் மேரேஜே பண்ணிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. இந்த பிரச்சனை யாருகிட்ட போகுதுன்னா கலைஞர்கிட்ட போகுது. அப்போ முதல்வரா இருந்தவர் கலைஞர் அவர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி எங்க வீட்டுக்குள்ள இந்த மாதிரி இந்த நடிகை ஒரே பிரச்சனையா இருக்கு, எங்கால விடவே மாட்டேங்கிறான்னு சொல்லும் போது அப்ப கூப்பிட்டு ஸ்னேகாவுக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை உன்னால வருது, இனிமேல் அந்த கடை விளம்பரத்துல நீ நடிக்கவும் கூடாது, அவங்க கூட எந்த டச்சும் வச்சுக்க கூடாதுன்றாங்க. அப்படி வச்சுக்க கூடாதுன்னும் போது அதுக்கப்புறம் மறுபடியும் படத்துல கவனம் செலுத்துறாங்க. நிறைய படங்கள் பண்றாங்க. ஆனா இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி எதுவும் பெருசா படம் போகலைன்னா விஜய் கூட வசீகரான ஒரு படம் பண்ணியிருக்காங்க, அஜித் கூட ஜனா பண்ணியிருக்காங்க, கமல் கூட வசூல்ராஜா MBBS பண்ணாங்க. வசூல்ராஜா MBBS படமே இந்த கடை நிறுவனத்தினுடைய ஓனருடைய கண்ட்ரோல் இருந்து அவங்க வெளியே வந்த பிறகுதான் இந்த வசூல்ராஜா MBBS படத்துல கமிட் ஆகுறாங்க. கமிட் ஆகி அந்த கிஸ்ஸின்லாம் பாத்தீங்கன்னா ஜவுளி கடை ஓனரை வெறுப்பேத்துற மாதிரி தான் அந்த சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியா கவர்ச்சி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லாரன்ஸ் கூட ஒரு படம் பண்றாங்க, பாண்டின்னு. அந்த படத்துல கிளாமர் பண்றாங்க, கிளாமரா ஒரு டான்ஸ் பண்றாங்க. நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் அவங்க
அந்த தொழிலதிபர் போனாலும் மற்றவங்களோட வந்து சினிமால இருக்கிறவங்க கிட்ட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயத்துல எல்லாம் வந்து படத்துக்கு கமிட் பண்ணா அந்த ஹீரோ கூட அந்த டைரக்டர் கூட அட்ஜஸ்ட் பண்றது வந்து இவங்களுக்கு வந்து எந்த வித மறுப்பும் சொல்லவே மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை தீவிரமா இருந்தாங்க. அதாவது படத்துல கமிட் ஆகுறது பணம் சம்பாதிக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமா இருந்தாங்க ஸ்னேகா. ஏன்னா அவங்க வந்து படத்துக்குன்னு வந்தாச்சு. அங்க இருந்த ஒரு ஜாலி லைஃபும் ஃபர்ஸ்ட் லவ்வும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, செகண்ட் லவ்வும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம படத்துலதான் வந்து ஃபுல்லா வந்து கவனம் செலுத்தணும்னு சொல்லிட்டு என்ன மாதிரி கேட்டாலும் நடிப்பாங்க. அப்படி எந்த மாதிரி சீன்ஸ்னு கேட்டாலும் நடிப்பாங்க. எவ்வளவு கிளாமர் காட்ட சொன்னாலும் காட்டுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழிலதிபர்கிட்ட இருந்து அந்த காதல் தோல்விக்கு பிறகுதான் இதெல்லாம் நடக்குது. அதுக்கு அடுத்து நம்ம சுந்தர் சி வந்து ஒரு படத்துல வந்து கமிட் பண்றாரு. ஸ்னேகா வந்து நிறைய படத்துக்கு அவர் கேட்டதுக்கு வந்து அவங்க வந்து மறுப்பு தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. ஏன்னா சுந்தர் சிலாம் கொஞ்சம் கிளாமரா எடுப்பாருன்றதுக்காக வந்து மறுப்பு தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்து இவங்கதான் கரெக்டா சமயம் பார்த்துதான் காயின் ஓதுனாரு நம்ம சுந்தர் சி. இவங்க வந்து இந்த மாதிரி நிலைமையில இருக்காங்க, இவங்க வந்து அந்த தொழிலதிபர் கூட தொடர்புல இல்ல, இந்த டைம்ல போய் கேட்டோம்னா நிச்சயமா கால் ஷீட் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு போய் கேட்கிறாரு. கேட்ட உடனே அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. கொஞ்சம் கிளாமர் சீன்ஸ் எல்லாம் இருக்குவாங்க. இவர் வந்து கேட்ட படங்களுக்கெல்லாம் மறுத்துக்கிட்டே வந்த ஸ்னேகா தலைநகரம் படத்திலேயே வந்து ஸ்னேகா தான் நடிக்க வேண்டியது. அவங்க கால் ஷீட் கொடுக்க மாட்டேன்னு பிறகுதான் அவங்க வேற ஒரு நடிகை. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தீராத ஆசையெல்லாம் நம்ம சுந்தர் சி தீர்த்துக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்து வந்து அவங்களுக்கு பட வாய்ப்புகள் இல்லை. டிவி சேனலுக்கு போனாங்க, சின்ன திரைக்கு போனாங்க. அதுல வந்து ஜட்ஜா இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருந்தது. இப்ப ரீசெண்டா வந்த லேட்டஸ்ட் நியூஸ் என்னடான்னா, நம்ம கோட் படத்துல நம்மளுடைய தளபதி விஜய் வந்து த்ரிஷாவை இது பண்றாரு, ரெக்கமெண்ட் பண்றாங்க. நிறைய ஆக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு ஓல்டு கெட்டப்புக்கு வந்து யாரை போடலாம்னு சொல்லிட்டு. அப்போ வந்து வெங்கட் பிரபு சைட்ல இருந்து வந்து வேற ஒரு நடிகை வந்து சொல்றாரு. ஆனா வந்து நம்ம தளபதி வந்து சொல்றாரு ஸ்னேகாவை போடுங்க சொல்லிட்டு. இவங்க வந்து இதுல ஒரு முக்கியமான மேட்ரு என்னன்னா, ஒரு பழைய மேட்ரு, வசீகரா படத்துல வந்து ஸ்னேகா நடிக்கிறதா கிடையாது. இவர் வந்து பகவதி படத்துல நடிச்ச ரிமாசனை தான் போடணும்னு சொல்லிட்டு ரிமாசனுக்கு வந்து நம்மளால விஜய் வந்து வாக்கு கொடுத்துட்டு அடுத்த படத்துல என் படத்துல நீதான் சொல்லிட்டு அந்த பகவதி படம் நடிக்கும் போதே வந்து சொல்லிட்டு இருக்கு. அந்த படத்தினுடைய டைரக்டர் செல்வபாரதி என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த கேரக்டர் வந்து ஸ்னேகா தான் கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு ஸ்னேகாவை புக் பண்ணிட்டாரு. புக் பண்ண உடனே அது எப்படி புக் பண்ணாருன்னா, செல்வபாரதி அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அவங்க வந்து எந்த டைரக்டரா இருந்தாலும் சரி, எந்த ஆக்டரா இருந்தாலும் சரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கமிட்டும் கொடுத்துட்டாங்க, டேட்டும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இருக்கும் போது இவர்கிட்ட விஜய் கிட்ட வந்து சொல்றாங்க, சார் உங்களுக்கு பேரா வந்து நம்ம ஸ்னேகா தான் பண்றாங்க சொல்லுவாங்க. விஜய் ஒரே அப்செட். ஓ நான் யாரு, நான் வந்து ரிமாசனுக்கு சொல்லியிருக்கியா, அவங்களதான் பண்ண வைக்கிறதா இருந்தேன். இல்ல சார் நான் எல்லா அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டேன், எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஒரு தடவை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அவங்க பண்ண உடனே சரின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே சொல்லிட்டாரு. அப்ப இருந்த காலத்துல அப்பெல்லாம் விஜய் வந்து ரொம்ப பீக்ல இருக்கிற டைம், அது ரொம்ப பீக்ல வந்து வளர்ந்து வர்ற டைம். சரின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சரி ஸ்னேகா வந்து இது வரைக்கும் நம்ம கூட எந்த படமும் பண்ணல, சரி ஃபர்ஸ்ட் பண்ணிடுவோம் சொல்லி ரிமாசனை வந்து காம்ப்ரமைஸ் பண்றாரு. அடுத்த படத்துல நெக்ஸ்ட் படத்துல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இப்ப இது வந்து அந்த வசீகரால நடந்த விஷயமே தான் இப்ப இந்த கோட் படத்துக்கும் நடந்திருக்கு. அது எப்ப பார்த்தாங்க, எங்க பார்த்தாங்க, என்ன மேட்டர்ன்றது தெரியல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கோட் படத்துல வந்து வேற ஒரு நடிகை வந்து ஃபர்ஸ்ட் வந்து த்ரிஷாக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஓல்டு கேரக்டர் வந்து த்ரிஷா பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க ஓகே சொல்றாங்க. இடையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேகா எப்படி உள்ள பூந்தாங்கன்னு தெரியல. இவங்க வந்து டைரக்டரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, ஆக்டரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. யார் அட்ஜஸ்ட் பண்ணாங்க, எந்த இடத்துல பண்ணாங்க, கடைசியில பாத்தீங்கன்னா அவங்களதான் வந்து அந்த படத்துல கோட் படத்துல வந்து ஸ்னேகாவெல்லாம் போடுற மாதிரி ஆயிடுச்சு. உடனே ஸ்னேகா கிட்ட உடனே வந்து த்ரிஷா கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்தது வந்து என்ன சொல்லிட்டாங்க, சரி உங்களையும் ஒரு கேரக்டர் பண்ண வச்சிடும், ஒரு ஐட்டம் டான்ஸ் வந்து பண்ணிட்டு போயிருங்க சொல்றாங்க. ஒரு ஐட்டம் டான்ஸ் அவங்க பண்ணிட்டு அவங்களும் வந்து பெருசா எடுத்துக்கல. இதுல ஒரு முக்கியமான மேட்டர் என்னடான்னா, பிரசன்னா எப்படி கல்யாணம் பண்ணாருன்னா, இவங்க ஃபுல்லா வந்து அந்த டைம்ல இவங்க மேரேஜ் பண்ற டைம்ல 2 லவ் ஃபெயிலியர் அப்ப ஒரு ரவுண்ட் வந்துட்டாங்க. பிரசன்னா மேரேஜ் பண்ணும்போது ஒரு ரவுண்டு வந்துட்டாங்க. ஒரு ரவுண்டு வந்துட்ட பிறகு நெக்ஸ்ட் ரவுண்டு வரும்போது அவங்களால வந்து ஒன்னும் சரியா வந்து ஈடுபட முடியல. எல்லாம் மார்க்கெட்லாம் வந்து ஒரு சம்பாதிக்க வேண்டிய அளவுக்கு சம்பாதிச்சிட்டாங்கன்னா ஒரு சைடு வந்து இங்க அரசியலையும் வந்து சொல்றாங்க, அந்த தொழிலதிபர் கூட உறவு வச்சுக்க கூடாது, உறவு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிஷனா சொல்லிடுறாங்க. உனக்கு வேற யாரையாவது பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்க, உன் கல்யாணத்தை கப்பல்லே வச்சு நடத்துறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்து அந்த செலவு முழுக்க அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் கலைஞர் தான் எடுத்து நடத்தினார். அந்த மேரேஜுக்கு அவரும் போனாரு ரிசப்ஷனுக்கு. அதுக்கு எல்லா மீடியாலயும் வந்திருக்கு, எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கு. ஒரு குடும்பத்தை கெடுக்காதமான்னு சொல்றாங்க. சொல்லும்போது சரி இவர் சொல்றதும் சரியாதான் படுதுன்னு அப்ப வந்து இவங்க வந்து தேடுறாங்க, நமக்கு என்னடா இது சினிமாலயும் வந்து ஒரு ரவுண்டு வந்துட்டோம், நெக்ஸ்ட் ரவுண்டும் வந்து எதுவும் பண்ண முடியல, சரி நம்ம இப்ப தனியாவே இருக்கிறது வந்து ஒரு டம்மி பீஸா தான்
நம்ம பிரசன்னாவை செலக்ட் பண்ணாங்க. அதை வந்து ஆடு வந்து தானா வந்து தலையை கொடுக்குன்ற மாதிரி அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நான் உங்களை லவ் பண்றேன் மேடம் சொல்லியிருக்காரு. சரி, அவர் வந்து பெரிய லெவல்ல எல்லாம் வரல. அவர் வந்து 5ஆவதுன்னு ஒரு படம் வில்லனா பண்ணாரு. அந்த படம் தான் பேசப்பட்டு ஹீரோவா வந்து நிறைய படங்கள் பண்ணாரு. ஒன்றும் பெருசா பேசப்படல. சரி, நமக்கு ஏத்த ஜாடிக்கு ஏத்த மூடி இவர் தான் சொல்லிட்டு ஸ்னேகா வந்து உடனே ஓகே சொல்லிட்டாங்க. உடனே பத்திரிகை வந்து கலைஞருக்கு தான் எடுத்துன்னு போயிட்டு வச்சாங்க. வச்சுட்டு சார் இந்த மாதிரி நான் ஐயா அந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் பிரசன்னாவை, நான் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி நல்லா குடும்பம். ஆனா இன்னைக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய டைம் வந்து பிரசன்னாவுக்கும் ஸ்னேகாவுக்கும் நிறைய ப்ராப்ளங்கள் நிறைய பிரச்சனைகள் வந்தது. திடீர்னு வந்து டைவர்ஸ் பண்ண போறோம்னாங்க. அதுக்கப்புறம் வந்து வதந்தினாங்க. இப்ப மேரேஜ் பண்ண பிறக்கும் அவங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைகள் தீர்ந்ததானா கிடையவே கிடையாது. அவங்க நினைச்ச டைமுக்கு போவாங்க, நினைச்ச டைமுக்கு வருவாங்க. அதை கேட்டுதான் வந்து பிரசன்னாவுக்கும் ஸ்னேகாவுக்கும் செம பிரச்சனை ஆச்சு. பிரச்சனை ஆனோட அது டைவர்ஸ் வரையும் போச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகி இப்ப சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு ஸ்னேகாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.